வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டம் நாம்ரூப்பில் அமைந்துள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உரக்கழக லிமிடெட் BVFCL நிறுவனத்தின் தற்போதைய வளாகத்திற்குள் புதிய பிரவுன்ஃபீல்ட் அமோனியா யூரியா திட்டத்திற்கான பூமி பூஜையை செய்து வைத்தார். அவர் தனது உரையில் யூரியாவை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அந்த உரையின் தொகுப்பினை இப்போது நாம் கேட்கலாம். लेकिन मैं किसान भाई बहनों को भी कहूंगा कि आपको भी मेरी मदद करनी होगी, और वो मेरी मदद है इतना ही नहीं, मेरे किसान भाई बहन आपकी भी मदद है, और वो है ये धरती माता को बचाना. हम धरती माता को अगर नहीं बचाएंगे तो यूरिया की कितने ही थैले डाल दे, ये धरती मां हमें कुछ नहीं देगी. और इसलिए जैसे शरीर में बीमारी हो जाए तो दवाई भी हिसाब से लेनी पड़ती है. 2 गोली की जरूरत है, 4 गोली खा लें तो शरीर को फायदा नहीं, नुकसान हो जाता है. वैसा ही ये धरती मां को भी अगर हम जरूरत से ज्यादा, पड़ोस वाला ज्यादा बोरी डालता है इसलिए मैं भी बोरी डाल दूं, इस प्रकार से अगर करते रहेंगे तो ये धरती मां हमसे रूठ जाएगी. यूरिया खिला खिला करके हमें धरती माता को मारने का कोई हक नहीं है. ये हमारी मां है, हमें उस मां को भी बचाना है. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 16ஆம் பாகமாக இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் மையத்தின் விவசாய மேம்பாட்டிற்கான பங்கு மற்றும் செயல்பாடுகள் மற்றும் விவசாய நடைமுறைகளில் விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் பற்றி விளக்கவிருக்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் மையத்தின் விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் திருமதி என் புனிதவதி அவர்கள். உடன் உரையாடுபவர் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு P. குமரேசன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நம்ம அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்காக உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் படுத்திக்கங்க மேடம். கண்டிப்பாங்க சார். என்னோடய பெயர் டாக்டர் என் புனிதவதியன் சார். நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணி திருச்சி மாவட்டத்தில் இயங்கி வருது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு அதில் பணிபுரிந்து வருகிறேன் சார். இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையம் அப்படிங்கன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக எங்களுக்கு சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க சார். அதாவது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் சார். இது தமிழ்நாட்டில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் தான். அது பார்த்திங்கன்னா 1977 சார் குமரகுருபர் வேளாண்மை அறிவியல் நிலையமாக திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற நவலூர் குட்டப்பட்டுங்கிற கிராமத்தில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 93 சிறுகமணிக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சிறுகமணியில் வேளாண்மை அறிவியல் நிலையமாக செயல்பட்டு வருதுகிறேன் சார். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் விவசாயிகளுக்கு என்னென்ன பணிகளை செய்து வருகிறது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் மேடம். கண்டிப்பாங்க சார். சார் இந்த நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலயமா
வயல்வெளி ஆய்வு, அதாவது வயல்வெளி ஆய்வு வந்து விவசாயிகளோட வயலில் வந்து செய்கிறோம். ஸோ எந்தெந்த, அதாவது அந்த மண்ணுக்கேற்ற அந்த ஆய்வு முடிவுகள் இருக்குதா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம், வயல்வெளி ஆய்வு. அது மட்டும் இல்லாமல் முதல்நிலை செயல் விளக்க திடல்கள். இப்போ வந்து ஒரு ரகத்தை வந்து இப்போ ஆடுதுறையிலேருந்து ஆடுதுறை 60ங்கிற ரகத்தை வந்து நெல் ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆடுதுறை நெல் ரகம் வந்து எல்லா மண்ணுக்கும் தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து 14 வட்டாரங்கள் இருக்குங்க சார். அந்த 14 வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகளில் வந்து எல்லா விவசாயியும் எங்ககிட்ட நாங்கள் போய் பண்ண முடியாது. ஒரு சில கிராமத்தில் ஒரு 1 or 2 விவசாயி பார்த்து விவசாயியை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அந்த மாதிரி நெல் விதையாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், இதை வந்து அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் கொடுத்து அதை முன்னிலை செயல் விளக்க வந்து செயல்படுத்தி வருகிறோம் சார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பயிற்சிகளும் கொடுக்குறோம் சார். யாருக்கு பயிற்சிகள் கொடுக்குறீங்க? அதனுடைய பயனாளிகள் யாருங்க மேடம்? சார் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம் சார். விவசாயத்தில் வந்து விவசாயம் மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பிற தொழில்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். எங்களோட வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவங்க தான் சார் ஹெட்டு. திட்ட ஒருங்கிணைப்பாளர் கீழே வந்து தொழில்நுட்ப வல்லுநர் 6 பேர் இருப்பாங்க சார். அந்த தொழில்நுட்ப வல்லுநர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஆஃபீஸஸ்னால் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இவங்களாம் இருப்பாங்க, டிரைவர். இதுதான் சார் அதனோட செட்டப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிதி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நிதி வந்து இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், ICAR கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10வது மண்டலம் இந்திய தொழில்நுட்ப வேளாண்மை பயன்பாட்டு நிறுவனம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது சார். அதனோட இயக்குனர் வந்து இருக்கிறாரு, அவர் சேகன் மீரா சார். அவர் வந்து தான் வந்து இயக்குனர். இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்குது. ஸோ அந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தினுடைய தலைவர் அவர் தான் வந்து எங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர். இவங்களுக்கு கீழே தான் சார் நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்பட்டு வருது. இப்போ நீங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறைய பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எந்த விதமான பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். சார் நாங்கள் வந்து நிலையப்பயிற்சி, களப்பயிற்சி ரெண்டுமே கொடுக்குறோம் சார். நிலையப்பயிற்சிங்கிறது எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்திலே நடத்தப்படக்கூடிய பயிற்சிகள். களப்பயிற்சிங்கிறது விவசாயிகளோட கிராமத்தில் போய் விவசாயிகளுக்கு என்ன தொழில்நுட்பம் தேவைப்படுதோ, அப்போ வந்து இப்போ நெல் போட்டிருக்காங்கன்னா நெல் சம்மந்தமாக அவங்களுக்கு என்ன வந்து வேளாண்மை தொழில்நுட்பம் தேவைப்படுதோ, ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையாக இருக்கலாம், உர மேலாண்மையாக இருக்கலாம், பூச்சி மேலாண்மையாக இருக்கலாம், விதை உற்பத்தியாக இருக்கலாம். ஸோ எங்களுக்கு அதாவது எங்களோட வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலிமா அந்த பயிற்சி வந்து நாங்கள் நடத்திட்டு வரோம் சார். இந்த பயிற்சி வந்து இப்போ இதர விவசாய பயிற்சி மற்றும் இதர தொழில் முனைவோருக்கான பயிற்சின்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். என்னென்ன தொழில்களுக்கான பயிற்சிகள் கொடுக்குறீங்க? சார் வந்து நல்ல அருமையான கேள்விங்க சார். அந்த தொழில் முனைவோருக்கான பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேடிஸ் வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் சும்மா தான் சார் இருப்பாங்க. அந்த நேரத்தை அவங்களோட நேரத்தை வந்து டிவி பார்த்து சீரியல் பார்த்து தேவையில்லாமல் வந்து இன்வால்வ் ஆகாமல் அவங்க நேரத்தை வந்து பயனுள்ள நேரமாக, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நேரமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் வந்து காளான் எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற பயிற்சி கொடுக்குறோம். இப்போ காளான் உற்பத்தி மட்டும் கிடையாது, காளான் உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக காளான் சூப்பு, காளான் வந்து பிரியாணி, ஸோ இது மாதிரி வந்து காளான் தொக்கு, ஊறுகாய், இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் சார். அதனால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து இந்த காளான் உற்பத்தி செய்கிறத பற்றி பயிற்சி எடுத்துகிட்டு செயல்முறை பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க நேரத்தை வந்து பயன்படுத்தி அந்த நேரத்தில் வந்து சும்மா இருக்க நேரத்தில் சின்ன வந்து வீட்டுக்கு பின்னாடி சும்மா ஒரு 2 சென்ட் இருந்தால் கூட போதும் சார். அதில் சின்ன ஓலைக்குடிசை போட்டு நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தை ஈட்டலாம் சார். அவங்களோட கணவருக்கு மகளிர் வந்து துணை புரியலாம் சார் நிதி உதவியில். காளான் வளர்ப்பு பயிற்சி மற்ற வேற என்ன பயிற்சி? காளான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதை உற்பத்திக்கு உண்டான பயிற்சியும் கொடுக்குறோம் சார். இப்போ வந்து விவசாயிகள் வந்து தானியமாக உற்பத்தி பண்ணி விற்கிறத விட விதையாக உற்பத்தி பண்ணி விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அதனால் விதை உற்பத்தியாளராக மாறுறதுக்கு உண்டான பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தேனீ வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேனீயோட முக்கியத்துவம் என்னங்கிறது. அதனால் இப்போ குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து தேன் வந்து ஒரு அற்புதமான சத்துள்ள உணவும் சார். ஸோ அந்த தேனீ வளர்ப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பயிற்சி கொடுக்குறோம். அது தவிர வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்ட போட்ட பொருளாக வந்து பிஸ்கட் செய்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
சிறுதானிய பிஸ்கட் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலலாம் நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ நிறைய வந்து லாபம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குழுவாக வந்தாங்கன்னா எங்கிட்ட வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக வந்து சிறுதானியத்தில் என்ன பண்ணலாம், பிஸ்கட், கம்பு பிஸ்கட் செய்யலாம், ராகி பிஸ்கட் செய்யலாம், அடமாவு தயாரிக்கலாம். ஸோ நிறைய வந்து நம்ம பண்ணலாம் சார். அதுக்குண்டான பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கள தொழில் முனைவராக, எங்களோட குறிக்கோள் என்னென்னா, வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட குறிக்கோள் என்னென்னா, ஆராய்ச்சி கூடத்தில் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி முடிவுகளை வந்து விரிவாக்கம் மூலிமா விவசாயிகளோட வயலுக்கே கொண்டு போய் செய்கிறதா சார். அந்த விரிவாக்க பணியை தான் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து மகளிரெல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளெல்லாம் செஞ்சு அவங்க கண்டிப்பாக அவங்களோட நேரத்தை வந்து லாபகரமாக மாற்றிக்கலாம் சார். மிக அருமையான பயிற்சிகள்லாம் செய்கிறீங்க. இந்த பயிற்சிகளை விவசாயிகள் கலந்துக்கிறோம்னா உங்களை எப்படி அணுகணும், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சார், நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து என்னென்ன பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் வந்து ஷெடியூல் வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார். அதில் வந்து தினசரி நாளேடில், ஆல் இண்டியா ரேடியோவில் எல்லாம் கொடுக்குறோம் சார். வட்டார வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். ஸோ அதை பயன்படுத்திட்டு அந்த விவசாயிகள் வந்து எங்களை வந்து அணுகலாம் சார். வந்து தனிப்பட்ட ஒரு விவசாயிக்கு வந்து பயிற்சி கொடுக்க முடியாதுங்க சார். அவங்க குழுவாக ஒரு 20 பேர், 15லேருந்து 20 பேர் குழுவாக வந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஏன்னா 20 விவசாயி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்க என்ன தொழில்நுட்பத்தை தெரிஞ்சிட்டாங்களோ அவங்க இன்னும் 20 பேருக்கு சொல்லுவாங்க, அவங்க 20 பேருக்கு, இப்படி தான் சார் நம்மளோட வேளாண்மை தொழில்நுட்பத்தை வந்து பரவலாக்கம் பண்ண முடியும். சிறப்பான பணிங்க மேடம். இங்கே திருச்சி மாவட்டத்திற்கான விவசாயிகளுக்கான பணியை வந்து சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் செய்யுதுங்க. இப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு இதே மாதிரி வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்கின்றன, எத்தனை இருக்கின்றன, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் வந்து எல்லா மாவட்டத்திலையும் வந்து வேளாண் அறிவியல் நிலையம் செயல்பட்டு வருதுங்க சார். அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக, தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ப்ரைவேட்டாகவும் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் செயல்பட்டு வருதுங்க சார். ஸோ எல்லா மாவட்டத்திலுமே இருக்குங்க சார். ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்திலுமே இருக்குது. அதனால் விவசாயிகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையத்தை வந்து அணுகி அதனுடைய செயல்பாடை தெரிந்து கொண்டு அங்கே நடக்கக்கூடிய பயிற்சியிலையும் சரி, மற்ற தொழில் முனைவோர் பயிற்சி, எல்லா பயிற்சியிலுமே அவங்க பங்கேற்று அவங்களோட வாழ்வில் வந்து மென்மேலும் சிறக்கணும் சார். அதான் எங்களோட வேண்டுகோள். மிக விரிவாக கூறினீர்கள் மேடம். விவசாயிகளை தவிர்த்து மற்ற பயிற்சிகளும் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலிமா நடக்குதுங்களா? கண்டிப்பாங்க சார். சார், விவசாயிகளுக்கு வந்து அப்பப்போ வெளியிடக்கூடிய தொழில்நுட்ப பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறை சார்ந்த இந்த வேளாண்மை உதவி இயக்குநர்கள், வேளாண் அலுவலர்கள், வேளாண் உதவி அலுவலர்களாக இருப்பாங்களே சார், அவங்களுக்கெல்லாமே கூட எங்களோட வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம் சார். அப்போ லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பங்கள், அதாவது இப்போ என்ன வந்து விவசாயத்தில் போயிட்டுருக்கு, என்ன தொழில்நுட்பம் நம்ம வெளியிட்டிருக்காங்க, என்ன பயிருக்கு என்ன தொழில்நுட்பத்தை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது விரிவாக்க மையத்தில் வேலை செய்யக்கூடிய வேளாண் அலுவலர்களுக்கு, வேளாண் உதவி இயக்குநர்களுக்கு தெரிந்திருக்கணும் சார். அதனால் அவங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம் சார். விவசாயிகளுக்காக விதை விநியோகம் அது மாதிரி ஏதாவது பணிகள் செய்கிறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். அவங்களோட வயலில் முதல்நிலை செயல் விளக்கத்தை சொன்னேன், வயல்வெளி ஆய்வு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து தொழில் முனைவோர் பயிற்சியெல்லாம் செய்கிறோம். இதை தவிர விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய விதைகளையும் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். விதைகளை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சீடு ஹப் அண்ட் பல்சஸ் ஒரு ஸ்கீம் இருக்குது சார். அது வந்து மத்திய அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட திட்டங்கள். அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட நாங்கள் வந்து புரிந்துணர்வு மூலம், அதாவது விவசாயிகளின் பங்கேற்புடன் கூடிய விதை உற்பத்தி திட்டத்தில் வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ விதையை வந்து விவசாயிகள் வந்து அவங்க பில் போட்டு வாங்கிட்டு போயிடணும். ஸோ வந்து விதையில் பார்த்திங்கன்னா வந்து கரு விதை, வல்லுநர் விதை, ஆதார விதை, சான்று விதை இருக்குது. இப்போ ஆதார விதை, சான்று விதையை வந்து விவசாயிகளே வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் சார். அதுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா, இப்போ ஆதார நிலை 2 உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆதார நிலை 1 உளுந்தை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த விவசாயி வந்து வாங்கிட்டு போய் அவரோட வயலில் போடுவார். வயல் ஆய்வு வந்து விதை சான்று அலுவலர் மூலிமா ஒரு 3 டைம் வந்து பயிரோட முக்கியமான வளர்ச்சி பருவத்தில் நாங்கள் பார்வையிட்டு அதில் வந்து கலவன் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அவங்க விவசாயிகளுக்கு சொல்லுவோம் சார். அவங்க விவசாயி வந்து கலவன்லாம் அகற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து வயல் ஆய்வில் தேர்ச்சி பெற்ற விதைகளை அவங்க விவசாயிகிட்டேருந்து வாங்கி அதில் வந்து முளைப்பு திறன்லாம் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு விதை பரிசோதனை மையத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு டேக்லாம் இஷ்யூ பண்ணி நம்ம வந்து சீடுக்கு உண்டான, விதைக்கு உண்டான பணத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார். ஸோ இந்த மாதிரி விதையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நாற்று
கத்திரிக்காய் நாற்று, தக்காளி நாற்று, மிளகாய் நாற்று உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அலங்கார செடியும் கொடுக்குறோம். அது தவிர வந்து நம்ம வந்து கோழி, ஆடு, மண்புழு உரம், தென்னம்பிள்ளை இதெல்லாமே கூட நாங்கள் வந்து கொடுக்குறோம் சார். ஸோ வந்து விவசாயத்துக்கு என்னென்ன இடுபொருள் தேவையோ அதையுமே நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். அதனால் கண்டிப்பாக எங்ககிட்ட கிடைக்கக்கூடிய தரமான விதைகளையும் நாற்றுக்களையும் வாங்கி விவசாயிகள் பயன்பெறணும் சார். கேட்கவே மிகவும் வியப்பாக இருக்கிறது. இவ்வளோ சேவைகளை வைத்துள்ளதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தி பயன்பெறுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக சார். அதனால் விவசாயிகளுக்கு வந்து தரமான விதைகளை பயன்படுத்தி நல்ல விளைச்சல் அடைந்து அவரோட வாழ்வில் வந்து நல்ல பொருளாதாரத்தோட சீரும் சிறப்பமாக வாழணுங்கிறது இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சார். மிக்க நன்றி சார். நன்றி மேடம். நேயர்களே, தொடர்ந்து விவசாய நடைமுறைகளில் விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் பற்றி மேடம் பேச இருக்காங்க. வாங்க கேட்கலாம். விதை நேர்த்தி வந்து மிக முக்கியமான தொழில்நுட்பம். எல்லாரும் விதையை வந்து விதை நேர்த்தி பண்ணுறோமா? கிடையவே கிடையாது. ஏன் பண்ணுறதில்ல? ஏன்னா வந்து தெரிஞ்சாலுமே பண்ணுறதில்ல. டக்குன்னு போய் விதையை வாங்க வேண்டியது, கொண்டு போய் வந்து ஊற வைக்க வேண்டியது, போட்டுற வேண்டியது, இதை தான் நம்ம விவசாயிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து கண்டிப்பாக விதை நேர்த்தி வந்து மிக முக்கியமான தொழில்நுட்பம். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா டாக்டர் வந்து எழுதி கொடுக்குறாரு, இந்த மாதத்தில் இந்த தடுப்பூசி போடணுன்னு. அதை கரெக்டாக நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். அது ஏன் விதைக்க மட்டும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எந்த விதையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உளுந்து விதைக்கிறீங்க, நெல் விதைக்கிறீங்க, எந்த விதையாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்திக்கு வந்து எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கக்கூடிய விதை அறிவியல் மற்றும் நுட்பவியல் துறையிலிருந்து விதை அமிர்த கரைசல் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த விதை அமிர்த கரைசலில் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அளவு மாறுபடும். ஸோ அந்தந்த பயிருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விதை அமிர்த கரைசலை விதை நேர்த்தி பண்ணணும். இதுக்கு நீங்கள் நெல்லாக இருந்தாலும் சரி, உளுந்தா இருந்தாலும் சரி, எந்த பயிராக இருந்தாலும் சரி, ஒரு தார்ப்பாய் போட்டுக்கோங்க. தார்ப்பாயில் விதையை கொட்டு விடுங்க, 1 ஏக்கருக்கு உண்டான விதையை. அதில் 1 ஏக்கருக்கு உண்டான பாட்டில் வந்து விதை அமிர்த கரைசல் இருக்கும். அதை ஊற்றி நல்லா கையுறை போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்ல விதை வந்து உட்கிரகிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விதையை கொண்டு போய் வயலில் விதைச்சிடலாம். சரிங்களா? விதை அமிர்த கரைசலில் விதை நேர்த்தி பண்ணலாம். சப்போஸ் என்னால் விதை அமிர்த கரைசல்னா 225 ரூபா தான் 1 ஏக்கருக்கு செலவு பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுங்களா? விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு 10% கூடுதலாக விளைச்சல் கிடைக்கும். உங்களோட பயிர் வந்து வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்லா வாலிப்பமாக வரும். வாலிப்பமாக வர்றது மட்டும் இல்லாத வேறு பக்க வேர்களோட எண்ணிக்கைலாம் வந்து நிறைய இருக்கும். அப்போ நிறைய இருக்கும்போது தான் நீங்கள் போடக்கூடிய எந்த உரமாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டு பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். சரிங்களா? அப்போ விதை அமிர்த கரைசலை விதை நிறுத்தி பண்ணுறீங்க. சரி, இது என்னால் பண்ண முடியல மேடம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு விவசாயி கேட்டிங்கன்னா, ஏன் வந்து நீங்கள் விதை வாங்குறீங்கல்ல, விதை வாங்கும்போது டெப்போவில் உயிர் உரம் கொடுக்குறாங்களா? நீங்கள் நினைப்பீங்க, இந்த வேளாண்மை அலுவலருக்கு வந்து பொழப்பே இல்லை, நம்மளோட விதை வாங்கிட்டு அதோடு சேர்ந்து அசோஸ்பெல்லா, பாஸ்பக்டர், ரைசோபியெல்லாம் நம்ம தலையில் கட்டி விட்டாங்க, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? ஒரு சில விவசாயி என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் குப்பை குழியில் போட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குப்பை குழியில் போட்டுட்டிங்கன்னா அதை பன்மடங்கு பெருகிரும். ஒரு சில விவசாயி தூக்கி அது என்னமோ வந்து இலவசமாக கொடுத்தாங்க, தூக்கி போடு அட்டால அது கிடக்கட்டும் அப்படின்னு விட்டுறீங்க. தயவு செய்து வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த விதை அமிர்த எப்படி விதை நிறுத்தி பண்ணீங்களோ அதே மாதிரி உயிர் உரமான அசோஸ்பெல்லா, பாஸ்பக்டர், ரைசோபியத்திலையும் விதையை வந்து விதையோட கலந்து நீங்கள் விதைக்கணும். இதனால் வந்து நீங்கள் யூரியா போடுறதையும் சரி, மணிச்சத்து போடுறதையும் சரி, மணிச்சத்தை டிஏபி போடுறீங்களே அதெல்லாம் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இப்படி பண்ணிட்டீங்க. நீங்கள் விதை நிறுத்தி பண்ணல, அதுக்கப்புறம் விதை அமிர்த கரைசலை பண்ணலைன்னா உயிர் உரத்தோட விதை நிறுத்தி பண்ணுறீங்க. சரி, இதெல்லாம் நான் வந்து விதையோட கலக்கலாமா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விதையோட கலக்கலனால பரவாயில்ல, நாற்று விட்றீங்கள, அந்த நாற்றை வந்து உயிர் உர கரைசலில் வந்து நினச்சாவது நீங்கள் நடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வந்து நிலம்பயிரெல்லாம் வந்து பிடுங்கி வேறு நல்லா நினைகிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் நட்டு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் கண்கூட நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா திரும்ப என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த விதை நேர்த்தி பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் வந்து வித்தியாசம் நல்ல கண்கூட பார்க்கலாம். சரிங்களா? சரி, இது கூட என்னால் பண்ண முடியலம்மா, விதை நிறுத்தி பண்ணலை, நாற்றை வந்து பிடிங்கி நினச்சி நட முடியல. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலான்னா, நடவையில் நேரடியாக அசோஸ்பெல்லத்தில் போட்டு விடுங்கன்றேன். நீங்கள் வந்து மண்புழு எரு இருக்கு இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து மாடு வச்சுருப்போம், மாடு இல்லாத வீடு இருக்காது. ஸோ அந்த எருவோடு கலந்து வயலில் வந்து நேரடியாக விதைச்சிருங்க. நேரடியாக விதைச்சிட்டா வந்து நேரடியாக வந்து நம்ம பயிருக்கு கிடச்சிரும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து விவசாயிகள்
விவசாயிகள் வந்து விதை அமிர்த கரைசலை விதை நேர்த்தி சொன்னோம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உயிர் உரங்களில் வந்துன்னா அசோஸ்பெல்லா, பாஸ்பெக்டர், ரைசோபியத்தில் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரைகோடர்மா விரிடின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளை கலரில். அது வந்து எதிர் உயிர் பூசணக்கொல்லி. இந்த எதிர் உயிர் பூசணக்கொல்லியான ட்ரைகோடர்மாவை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அளவில் நேரடியாக வந்து விதையோட கலந்து நீங்கள் விதைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ்ங்கிற எதிர் உயிர் பூசணக்கொல்லி இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ங்கிற அளவில் விதையோட கலந்து நீங்கள் நேரடியாக வந்து விதைச்சிடலாம். இப்போ நெல்லுக்கெல்லாம் வந்து ஊற வைக்கிறீங்க இல்லையா, ஊற வைக்கும்போது கூட விதையோட கலந்து ஊற வச்சிடலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை திரும்ப நாத்தங்கள்ல விட்டுருங்க, வேஸ்ட் ஆக்க வேண்டாம், சரிங்களா? அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உயிர் உரம் இருக்கு இல்லைங்களா, உயிர் உரம் விதை நேர்த்தி பண்ணணுன்னு சொன்னேன். அந்த அசோஸ்பெல்லா, பாஸ்பெக்டர், ரைசோபியம் இது வந்து திட வடிவில் இருக்குது, திரவ வடிவத்தில் இருக்குது. ஸோ திரவ வடிவத்தில் வந்து நேரடியாக விதையோட கலந்து வைக்கலாம், நாற்றை நினச்சி வைக்கலாம். இதெல்லாம் வந்து நேரடியாக வந்து வயலில் வந்து போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் திட வடிவத்தில் இருக்குன்னா அதை வந்து ஆறுன வடிகஞ்சி இருக்கு இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் இப்போ நம்ம வடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு இல்லையா, குக்கர்லேருந்து வடிகஞ்சிக்கு மாறிட்டோம். அந்த ஆறுன வடிகஞ்சியில் வந்து அசோஸ்பெல்லா, பாஸ்பெக்டீரியா 1 ஏக்கருக்கு 1 பாக்கெட் 200 கிராம் வந்து போதுமான அளவு. ஸோ வந்து நல்லா கலந்துட்டு விதையை வந்து அதில் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் வந்து நிழலில் உணர்த்துங்க. வெயிலில் கொண்டு போய் நேரடி வெயிலில் வந்து போடாதீங்க, விதையை நிழலில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஊற வச்சு நீங்கள் மூட்டை போடுங்க. அதனால் எந்த விதமான பாதிப்பு கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக விதை அமிர்த கரைசல், உயிர் உரம், அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன எதிர் உயிர் பூசணக்கொல்லியான ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ் இதிலெல்லாம் வந்து விதை நிறுத்தி கண்டிப்பாக விவசாயிகள் பண்ணணும். இதை தவிர வந்து மானாவரியில் வந்து விதைக்கிறீங்க இல்லைங்களா, விதைக்கு அதுக்கு வந்து மானாவரி நெல்லுக்கெல்லாம் வந்து 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல், அதாவது 2% அப்படின்னா 10 கிராம் 1 லிட்டர் தண்ணி, சரிங்களா? 10 கிராமாக நான் எப்படி அளக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தீப்பெட்டி இருக்குல்ல, தீப்பெட்டி ஒரு தீப்பெட்டி அளவு வந்து 5 கிராம் வரும். ஸோ வந்து 2 தீப்பெட்டி போட்டிங்கன்னா 10 கிராம், அது 2% 20 கிராம் போடணும். ஸோ அதில் வந்து 14 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 16 மணி நேரமாக அதை ஊற வச்சுட்டு நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா மழை வரும்பொழுது 1 மாதம் வரைக்கும் அதை விதை கடினப்படுத்தி விதைக்கணும். அப்போ மழை வரும்பொழுது அந்த இருக்கிற ஈரப்பதத்தில் வச்சு விதை வந்து முளைச்சி வந்துடும், சரிங்களா? அது பண்ணலாம். விதை முலாம் பூசலாம். சின்ன சின்ன விதைகளெல்லாம் வந்து அதுக்கு தேவையான நுண்ணூட்டக சத்தெல்லாம் கொடுத்து விதை முலாம் பூசி சிறிய விதையை வந்து இப்போ எள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எள்ளெல்லாம் வந்து நம்ம வந்து மணலோட கலந்து தான் விதைப்போம். அப்போ மணலோட கலந்து விதைக்கும் போது அதுக்கு தேவையான நூட்டச்சத்தை கொடுக்கறதுக்கு விதையை வந்து சின்ன விதையை பெரிய விதையாக மாற்றுறது. இதுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து விதை முலாம் பூசுதல். எப்படி வந்து நம்ம ஈயப்பாத்திரத்துக்கு முலாம் பூசம் பாருங்க, அது மாதிரி விதைக்கு வந்து முலாம் பூசலாம். இந்த முலாம் பூசுறதுக்கு வந்து நுண்ணூட்டச்சத்து, அதுக்கு தேவையான பேரூட்டச்சத்துக்களை கொண்டு கூட முலாம் பூசி விதையை வந்து பார்த்திங்கன்னா அளவில் வந்து பெருசாயிரும். அதனால் என்ன நமக்கு நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தேவையான சத்தை வந்து விதையோட கொடுத்துட்றோம், விதையோட அளவு குறையுது. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்து நம்ம விவசாய கூலி பற்றாக்குறையாக இருக்குது, மெஷினுக்கு தான் போகிறோம். மெஷினுக்கு போகும்போது மெஷின் வந்து அந்த விதை விதைக்கும் கருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவி மூலம் சீட் ட்ரில்லுன்னு சொல்லுவாங்க, அந்த விதை விதைக்கும் கருவி மூலிமா கூட நீங்கள் விதைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் தயவு செய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, கண்டிப்பாக விவசாயிகளாகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக விதையை வந்து விதை நிறுத்தி பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு விவசாயியும் விதை நிறுத்தி பண்ணி விதைச்சிட்டு நீங்கள் விதை நிறுத்தி பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் கண்கூட வித்தியாசத்தை பார்க்கலாம். ஸோ இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக விளைச்சல் கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதனால் தயவுசெய்து விதை நிறுத்தி பண்ணி உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்குங்க. ஸோ உங்களோட குழந்தை செல்வங்களுக்கு அந்த பொருளாதாரம் பயன்படும். அதனால் விவசாயிகள் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்து நல்ல பொருளை வந்து எங்களை மாதிரி இருக்கிற நுகர்வோர்களுக்கு நல்ல தரமான உணவை கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் வாழ வைக்கும் தெய்வம். நீங்கள் விவசாயம் பண்ணால் தான் நாங்கள் நல்லா வாழ முடியும். அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து விவசாயத்தில் நிறைய இளைய தலைமுறையினர் வந்து வரணும். ஸோ அவங்க வந்து நல்ல பொருளாதாரத்தில் பயன்படணும். அவங்களாம் கணினி பயன்பாடு நிறைய இருக்குது. ஸோ அவங்க நிறைய வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் தான் இப்போ நிறைய பேர் வராங்க விவசாயத்தை நோக்கி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு இளம் தலைமுறையினர் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்து எங்களோட நுகர்வோர் வந்து நல்ல நலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நீங்கள் வந்து நிறைய பொருளை கொடுங்க. நாங்களும் வாங்கிக்கிறது தரமான பொருளை கொடுக்கும்போது எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கும் இப்போ நுகர்வோர்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால்
உடல் நலம் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதனால் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுங்க. அதுக்கு வந்து எல்லா சின்ன சின்ன தொழில்நுட்பம் தான். ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப இதுக்காக மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் விவசாயிகள் வந்து நல்ல லாபம் ஈட்டணுங்கிறது இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மதராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் அவங்களுக்கும் அண்ணா சமுதாய வானொலி நிலையத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அனுமதி கொடுத்ததற்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் இத்தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசின் நிறுவனமான மத்ராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 16ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல்வரான சமுதாய வானொலி. அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல்வரான சமுதாய வானொலி. அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.